ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே எல்லாரும் பயங்கர ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருப்பாங்களே, உள்ளே இவன் அழுதுட்டு இருப்பான்ற நினைப்பில் இவன் பாட்டு உள்ளே வருவான். பார்த்தா இவளா எல்லாரும் கூடயும் சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாளாம். அடி பாவி, அழுவான்னு நினச்சா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இவ தான் அந்த கேமில் தோற்றுருவா. ஓகே, நீங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேறு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே. சரி ஓகே நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபுல் கிளாஸே அப்படியே குடிக்க போவாளே. பார்த்தா மேரு, நான் தானே இவளோட டார்க் நைட், நான் தான் இவளுக்கு பதிலாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவளை சேவ் பண்ணிட்டு இவ்வளோ ஃபுல் பாட்டிலையும் குடிக்க ஆரம்பிச்சிருவார். டேய், தெரிஞ்ச விஷயம் தான்டா, பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். பார்த்தா அங்கே ஒருத்தன் உடனே இப்போ நீங்கள் அவளை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு. ஏன்டா இருக்குதெல்லாம் போதாதுன்னு இப்போ இது வேறு ஆடான்னு சொல்லிட்டு ஜியான் இன்னும் டென்ஷன் ஆகிடுவான். இல்லை கிஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெஃப்யூஸ் பண்ணுவாங்களே. உடனே அவங்க ரிலேட்டிவ் என்ன பண்ணும், ஜோவை பிடிச்சி ஒரே தள்ளிடும். அவளும் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிடுவான். மேயருக்கா சமாஷாக ஆகிடும். ஜியானுக்கா அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடும். இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிட்ட போயிட்டு, என்ன கிஸ் இதெல்லாம் கிஸ்ஸே கிடையாது, ப்ராப்பராக கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே ப்ராப்பர் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இருங்க நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பட்டுன்னு அப்படியே கிஸ் பண்ணுவான் எல்லாரும் முன்னாடியும். இவளுக்கா செம்ம ஷாக் ஆகிடும். மேயருக்கா ஒரு ஆட்டு வெடிக்கிற சவுண்டு வெளில வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிடும். உடனே இப்படி தான் கிஸ் பண்ணணும், இப்போ பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவளுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்னா எல்லாரும் வேறு பார்த்துட்டாங்களா. இவனு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே வீராப்பாக ஏஞ்சி போவான். ஜியான் தான் வெளில நின்றுட்டு இருப்பான்ல. இவளும் வந்துட்டு, ஆமாம் உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இவனா, ஆமாம் நான் என்ன பிஹேவ் பண்ணேன், உனக்கு தெரியல அதனால சொல்லி கொடுத்தேன் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ரொம்ப நியாயமாக பேசுகிறேன்னு நினைப்பா. ஓஹோ, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, என்ன ஜலஸ் ஆகுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. ஏய், நம்ம பேசி இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே பார்த்தா நான் வெளில போயிட்டு வர கேப்பில் இந்த மேயர் வந்துட்டு அவங்க கூட ஜாலியாக சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் கத்த ஆரம்பிச்சிருவானே. உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட டேரெக்டாக சொல்லு, நான் மேயர் கூட வெளில போகிறேன்றதுக்காக ஜலஸ் ஆகாத, உன் கூட வரணுன்னா என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பராக கேளு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். இவனுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். ஆமாம், நான் ஏன் இதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்க போகிறேன், நானே இந்த ஊரை விட்டு போக போகிறேன், இந்த வாமன் குசி ரெஸ்டாரண்ட்டை விட்டும் போக போகிறேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிடுவான். இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ இவன் உண்மை தான் சொல்கிறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் விஷப்பூச்சியாக தான் காட்டுறாங்க. அவளா, ஆமாம் ஏன் ஜியான் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டான், அந்த லஞ்சில் ஏன் அவன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாளே. பேசாமல் ஈரா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபோன் எடுப்பா. இங்கே கட் பண்ணால் ஜோவை தான் கட்டுவாங்க. கரெக்டாக மேயரும் வந்துருவாரா. மேயரும் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேயர், நான் தானே உன் டார்க் நைட்டு, நான் வேணா உள்ளே இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு எதையும் யோசிச்சுட்டு இருப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன திருப்பி காற்றுக்கிட்டு ஏதாவது அடிச்சுதான் என்ன, நீயும் சாஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. இதுக்கப்புறம் காற்றடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை மேயர், ஏன்னா அவன் இந்த ஐலாண்டை விட்டு போகிறானா, எல்லாத்தையும் விட்டு போகிறானா, இந்த ரெஸ்டாரண்ட்டு எண்ணெய் எல்லாத்தையும் விட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஆமாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு தெரியல இப்போ தான், ஆனால் எனக்கே புரியுது, நான் அவனுக்கு சுத்தமாக முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாளாம். உடனே இவரும் வந்து, யார் சொன்னா எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி மேயர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அதை கண்டுபிடிச்சோடனே, எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுவார். இங்கே பார்த்தா ஜியானா தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். சரி இங்கேருந்து போருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு, இவன் ஏன் உன் மனசில் ஏதாவது இருந்தால் அதை ஓப்பனாக சொல்லு அப்படின்ட்டு வேறு சொன்னான். இதுக்கு என்ன மீனிங்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு உட்காந்து தலையை பிச்சுட்டு உட்காந்துருப்போம். இங்கே கட் பண்ணால் ஜியானோட ஃபாதரை தான் கட்டுவாங்க. அந்த புரோக்கர் அங்குள்ள, ஆமாம் உங்கள் பையனை தூரத்துலேருந்து பார்த்தீங்களே, பேசலாம் விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. நான் எங்கே பேசுறது, அவன் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக வெறுக்கிறானே, அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கலான்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஸோ நான் உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்டிங் செட் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு வேறு இவர் சொல்லுவார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கே வந்து கிம்முக்கு வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஸோ நீங்கள் அந்த வீட்டை விற்கிற வேலையை மட்டும் பாருங்கள், அதை நான் வாங்கிட்டு நான் இங்கேருந்து காணாமல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். அப்போ உங்களை திரும்பி பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் அங்கிள் வேறு செம்ம ஷாக் ஆகிடுவார். இங்கே கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த நாவலிஸ்ட் பேரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து ஜியானோட ஃபாதர் கிடையாது, இந்த ஃபோட்டோவை எடுத்தவர் தான் வந்து ஜியானோட ஃபாதர். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து இந்த ஜூஜோ ஐலாண்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபோட வந்து வெக்கேஷனுக்கு வரவர் தான், இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், மற்றபடி இவர் வந்து அவரோட ஃபாதர் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு சொல்கிறாங்களே. ஆமாம், அப்போது ஜியானோட ஃபாதர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். அவர் வந்து தன் ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் உங்கள் அம்மா
அம்மாகிட்டேயே பழகியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு பணக்காரனே கிடையாது. ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா, உங்கள் அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா அன்றைக்கி பார்லேயே பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க 2 பேரும். பத்தாததுக்கு இவங்களும் ஃபுல் போதையில் வந்து காரை ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி இவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே காரில் இவரும் போதையிலே சேஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தா நடுவில் அந்த யங் ஃபிஷர்மேன் வந்தார். ஸோ இவரும் அப்படியே கார் மேலே ஏற்றி அவரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு உயிர் இருந்தது. இருந்தாலும் அவரை காப்பாற்றாமல் இவங்க அம்மாவை சேஸ் பண்ணோன்ற ஒரு வேகத்திலே வந்து அவரும் கார் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் 2 நாள் கழிச்சு அவர் அரெஸ்ட்டும் ஆனார். 15 வருஷம் ஜெயிலுக்கும் போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இவர் வந்து வேணுட்டே கொலை பண்ணலையா? ஏன் அம்மா அப்புறம் ஜியான் கிட்ட இவ்வளோ மோசமாக அவரை பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த நாவலை கண்டினியூ பண்ணாதீங்க, வேறு யாருக்கும் இது தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நாங்களே இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறது இல்லை அப்படின்னு வேறு அந்த நாவலிஸ்ட்டும் சொல்லிவிடும். இதை வேறு இந்த விஷப்பூச்சி வேறு ஒட்டு கேட்டுட்டு இருக்குமா, ஓ ஜியானோட அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு பயங்கர ஷாக்காகி நின்றுட்டுருப்பா. இங்கே கட் பண்ண ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுவாங்க. ஜியானுமா இங்கேருந்து போகிறோன்ற நினைப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வேறு அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் வேறு வரும். சே இங்கே எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஜோவும் வந்துடுறா. ஜோவும் வந்துட்டு நைஸாக சுடு தண்ணி எடுக்கிற மாதிரி நோண்டிகிட்டு இருப்பாளே. பார்த்தா அந்த சுடு தண்ணி கை மேலே ஊற்றிப்பா. உடனே ஜியானும் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற, கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் வேறு கையை வச்சுட்டு இருப்பான். பார்த்தா இரு ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஐஸ் பேக்கை எடுத்துகிட்டு வந்து ஒத்தரம் கொடுத்துட்ருப்பான். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஏதாவதுனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு திட்டிகிட்டு இருப்பானே. ஏய் அது சுடு தண்ணி தான், சும்மா நானே எடுக்கணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. ஏய் ஆமாம் உனக்கு கவனம்லாம் எங்கே இருக்குது, ஓ ஒரு வேளை என் மேலே தான் கவனம் இருந்ததோ, என்ன தான் பார்த்துட்டு சுடு தண்ணி தூக்கி உன் கை மேலே ஊற்றிக்கிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டிருப்பானே. ஆமாம் உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், நீ என்ன சீரியஸாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. வேணும்னா உன்னோட கை சரியாக வர வரைக்கும் இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு காமெடி பண்ணிருப்பானே. பத்தத்துக்கும் நீ வேறு இப்போ நான் கூட இருந்தால் ஹாட் ஆகிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தொட்டு பார்த்துட்டு இருப்பானே. சரி ஓகே நீ கூலாக வர வரைக்கும் நான் வேணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பானா. ஏய் விளையாடாதடா, நான் சீரியஸாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சீரியஸாக பேசுவானா. இவனும் வந்து நீ என்ன இப்போது என் கூட வரவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்டெரக்டாக வேறு பேசுவானே. நீ எதுக்கு சும்மா இன்டெரக்டாக பேசுகிற, இல்லாத தலை சுற்றி மூக்க தொடுற, டேரெக்டாகவே நீ எதுவும் என்கிட்ட பேச மாட்டியா, எப்போ பார்த்தாலும் என்னோடய ஹார்ட்டை வந்து நோக்கடிக்கிறது தான் உன் வேலையே, கொஞ்சம் டேரெக்டாக தான் பேசேன், டேரெக்டாலாம் எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே ஓகே ரிலாக்ஸ், நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகிற, நான் எதுவும் கேட்கவும் விரும்பல எதுவும் சொல்லவும் விரும்பல, தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஐஸ் பேக்கை தூக்கி தலைமையில் வச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். கிறுக்கு பையன், ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாக பேசினா தானே நானும் ஏதாவது சொல்ல முடியும், இவன் பாட்டு லூஸு மாரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு புலம்பிகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண இவன் மேயரை பார்க்க தான் போயிருப்பான். மேயரும் வந்து ஆமாம் நம்ம ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்துருந்தோம்ல, ஸோ அந்த ஓனர் வந்து நம்ம கண்டிஷன் எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, பத்தாதுக்கு உன்னோட ஹவுஸையும் வந்து அவங்க கொலாட்ரலாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வேறு சொல்லுவாரான். இன்னும் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஷாக் ஆகி கேட்பாளே. ஆமாம் அவங்க வந்து இந்த டைவிங் லேடிஸோட பயங்கர க்ளோஸான ஃப்ரெண்டு, ஸோ இவங்க வந்து எல்லாருமே வந்து உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால தான் அவங்க வந்து உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து பார்க்குறேன் வீட்டை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இவளுக்காக செம்ம சந்தோஷமாயிடும். சரி நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவுமே கவலைப்படாத, நீ கூடிய சீக்கிரம் அந்த ரெஸ்டாரண்ட்டு வெளில வந்துட்டு நீ தனியாகவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பில்ட் பண்ணு, ஸோ நான் எந்தெந்த விதத்துலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையும் நான் உனக்கு பேக் போனாக இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். இங்கே கட் பண்ணால் அந்த புரோக்கர் அங்கிளாக ஜீவனை பார்க்க தான் வந்திருப்பார். ஏன்டா டேய் நேற்று வந்து ஜோவே வந்து அவளுக்கு பிடிச்சி தான் அவரை கிஸ் பண்ண போயிருக்கா, நீ ஏன்டா உள்ளே பூந்து திருப்பி நீ கிஸ் பண்ண, போகிற போக்க பார்த்தா இந்த ஜேஜு ஐலாண்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் தான் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டே போக போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் சொல்லுவானா. இவன் ஒரு உடனே ஆமாம் அப்போது ஜோவையும் இந்த ரெஸ்டாரண்ட் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. இவரும் பார்த்தா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜோவையும் சானியும் கூப்பிட்டு வச்சு, ஆமாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அவன் விற்க போகிறானா, இதை வந்து கம்ப்ளீட்டாக அந்த பையர் வந்து இடிச்சிட்டு இங்கே ஒரு லவ் ஹோட்டலில் கட்ட போகிறாராம் அப்படின்ட்டு வேறு ஏற்றி விட்ருவாராம். இவங்களுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். சாணுமா என்னது இடிச்சிட்டு இங்கே லவ் ஹோட்டல் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. ஆமாம் நீங்கள் 2 பேரும் இதை மேனேஜ் பண்ணிக்கினீங்கன்னா பரவாயில்ல, நீங்களும் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால தான் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே பார்த்தா ஜோவா சரி எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணுவாளா. சானும் வந்து பேசாமல் நம்ம 2 பேரும் எடுத்து இந்த ஹோட்டலில் நடத்தலாமான்னு வேறு சொல்லுவாங்க. சரி ஓகே நம்ம இதை ஜியான் கிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவா. பார்த்தா ஜியானையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். நாங்கள் வேணால் இந்த ஹோட்டலை வந்து நாங்கள் அண்டர்டேக் பண்ணிக்கிறோம், நீ வந்து எங்கே போகணுன்னு தோணுதோ உனக்கு போ, நான் வேணால் என்னோடய ஹவுஸை வந்து கொலாட்டரெலாம் நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறதும் ஓகே தான், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன கவலை, நான் பாட்டு இதை விற்காமல் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே நீ கவலையே படாத, நீ எப்போ வேணாலும் திரும்பி வருவல்ல, அப்போ பாரு நாங்கள் வேணால் இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ சூப்பராக மாற்றிருக்க போகிறோம் அப்படின்ட்டு வேறு சான் வேறு சொல்லுவானா. அதுக்கு அவனை வந்து திரும்பி வரதுலாம் சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும், சரி ஏன் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஜோ உடனே மேயரை பார்க்க தான் போயிருப்பான். மேயரை பார்த்து, "மேயர் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். நான் வார்ம் அண்ட் கூஸையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்னோடனே இவருக்காக செம்ம ஷாக் ஆகிடும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, "இல்லை அதை வந்து அவன் விற்க போகிறானா, அதை இடித்து அங்கே ஒரு லவ் ஹோட்டல்லாம் வரப்போதான். எனக்கு அதெல்லாம் இடிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அந்த ஹோட்டல் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நான் ஜியோனை திருப்பி என் லைஃப்பில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையிலேயே நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளா. "இல்லை இல்லை எனக்கு புரியுது. ஆமாம் அவன் எங்கே போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. "இல்லை அவன் எங்கே போகிறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் தான் சொன்னான்" அப்படின்னோடனே, "நான் சொல்கிறது ஒன்று வந்து அல்பமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் நீ அவன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. கடைசியில் இப்போ அவனே போகிறேன்றான். ஸோ எனக்கு சந்தோஷம் தான். நீ இந்த ஹோட்டலே நல்லா மெயின்டைன் பண்ண. நீ தான் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கல" அப்படின்னு சொன்னோடனே, "அதுவும் கரெக்டு தான். சேஃபர் சைடு இருக்கிறது தானே நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. "நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேயர் வேறு இவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் ஜங்கா தான் காட்டுறாங்க. ஜங்கா செம்ம டென்ஷனில் கிம்மா கத்திக்கிட்டு இருக்கான். "ஆமாம் உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதோட நான் 4வது ஐஸ்கிரீம் நான் இப்போ ஆர்டர் பண்ணேன் தெரியுமா? இதுதான் 4வது சாப்பிடு" அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. பத்தாத்துக்கு நான் ஏன் சும்மா என் மெசேஜை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பானே. "நான் கடலுக்குள்ளே இருந்தேன் டைவிங்கில். நான் கடலுக்குள்ளே எப்படி மெசேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேறு இவங்க கேட்பாங்களாம். "அதெல்லாம் இல்லை. நீ பண்ணும் போதெல்லாம் நான் நான் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அதை தூக்கி போட்டு இமீடியட்டாக உனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதுக்கப்புறம் நீ பண்ணு" அப்படின்னு வேறு சொல்லுவானா. சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேறு சாப்பிடுவாங்களே. "பா செமையாக இருக்குது" அப்படின்ட்டு வேறு இவங்க வேறு சீன் போட்டுருப்பாங்களாம். உடனே அவளை, "கொஞ்சம் நீ மெசேஜ் பண்ணும்போது ஸ்மைலிஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணு. ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்கள் மெசேஜ்" அப்படின்னோடனே, "சரி ஓகே ஓகே நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே. "சரி ஓகே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சியோலுக்கு போகிறேன். நீயும் என் கூட வரியா என் வீட்டுக்கு" அப்படின்னோடனே, "அப்போ எங்கே நீங்கள் தங்க மாட்டீங்களா" அப்படின்ட்டு வேறு ஷாக் ஆவாங்களே. இங்கே நான் ரெசார்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மற்றபடி நான் சியோலில் தான் ஸ்டே பண்ணுவேன்" அப்படின்னோடனே, "பட் ஆனால் நான் அங்கே வர எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இதுதான் என்னோடய ஊர். நான் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு வேறு சொல்லுவாங்களாம். "வேணா நீங்கள் அங்கே இருங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் என்னை மீட் பண்ணுங்கள். நம்ம டேட் பண்ணலாம்" அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. "என்னது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு செம்ம ஷாக் ஆகிடுவான். இதை வேறு ஈரா கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்பானா. ஈராவா சரி கலாய்க்க ஆரம்பிச்சிடும். "ஆமாம் என்னடா பண்ண போகிற நீ? சியோலில் இருக்க போறியா இல்லை இவளுக்காக இங்கே ஸ்டே பண்ண போறியா? நீ சியோலுக்கு மட்டும் கூப்பிட்டு போன உன் ஃபேமிலியில் 2ஆக கிழிச்சு எடுத்துருவாங்க பார்த்துக்கோ. இல்லை இவளுக்காக வந்து ஜூஜோ ஐலண்ட்லேயும் உன்னோட லைஃப் ஃபுல்லாக தங்க போறியா" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஃபஸ்ட்டு ஒன்று யோசிச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பேசாமல் செகண்ட் சாய்ஸே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பேசாமல் என் லைஃப் லாங் வந்து நான் ஜூஜோ ஐலண்ட்லேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாலாம். இவளுக்கா செம்ம ஷாக்காக, "என்னடா சொல்கிறா? அப்போ சியோலுக்கே இதுக்கப்புறம் வரமாட்டியா? அப்போ உன் ஃபேமிலிக்கெலாம் என்ன பதில் சொல்ல போகிற" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. "ஃபேமிலியாவது ஏதாவது, எனக்கு என் லவ் லைஃப் தான் முக்கியம். நான் இவளுக்காக நான் ஜூஜோ ஐலண்டில் தான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழ போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பான். அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவன் செக்ரட்டரியும் கூப்பிட்டு, "இங்கே பாரு நான் மேரேஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் மேரேஜ் நடக்க போகுது. நீ என்ன பண்ணு, இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணு" அப்படின்னு வேறு சொல்லுவான். அவனுக்கு செம்ம ஷாக்கான, "பாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்கள் ஃபேமிலி யாருமே இல்லாமல் வெறும் இங்கே இருக்கிற நெய்பர்ஸை வச்சு உங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. "ஆமாம் இப்போ தான் நீ கரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டுருப்பான். போயிட்டு பத்தாத்துக்கு ஜியானை வேறு மீட் பண்ணி, "இங்கே பாருடா இன்னும் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகலை. ஆனால் உன்னோட ரெஸ்டாரண்ட்டில் தான் என்னோடய மேரேஜ் நடக்க போகுது. ஸோ நீ அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ரெடியாக இரு" அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. "என்னது என்னாலலாம் இருக்க முடியாது அப்படி, நான்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன்" அப்படின்னு வேறு சொல்லுவானா. "என்னது நீ என்னோடய ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறியா? அவ்வளோ பெரிய ஆள் ஐடியா நீ" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. "என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. எனக்கும் அந்த லேடிக்கும் வேறு சுத்தமாக ஆகாது. லேடிலாம் சொல்லாத, உன்னோட சிஸ்டர் இன் லா" அப்படின்னு வேறு சொல்லுவானா. "சரி என்னவோ, நான் அந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்க மாட்டேன். நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன்" அப்படின்னு வேறு சொல்லுவானா. "உனக்கு என்னடா மனசில் பெரிய இவன் நினைப்பா? என்னோட கல்யாணத்தையும் நீ வந்து ஸ்கிப் பண்ணுறியா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, "நான் இல்லைனா என்ன இந்த கல்யாணம் நிற்கவா போகுது" அப்படின்னு திமிரா வேறு பேசுவான். அதுக்கு ஜங்கு வேறு செம்ம டென்ஷன் ஆகிடுவான். இங்கே கட் பண்ணால் ஈராவை தான் கட்டுவாங்க. விஷப்பூச்சியாக கதை கேட்கலாம்னு சொல்லிட்டு ஈரா கிட்ட வந்து உட்காந்துட்டு இருப்பாள். ஈராவும் வந்து, அவன் ஊருக்கு ஏதோ போகிறானா, இங்கே இருக்க மாட்டானா, கல்யாணத்தை கூட ஸ்கிப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். "ஆமாம் எங்கே போகிறான்? ஜோவோட போகிறானா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. "அதெல்லாம் இல்லை அவன் தனியாக தான் போகிறான். ஜோ வந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க போகிறாளாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளே. "ஆமாம் என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷப்பூச்சி கேட்குமே. "எனக்கு தெரியல அவன் அநேகமாக பழையபடி எடுத்துக்கிட்டான் போல" அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு சொல்லுவாள். இங்கே கட் பண்ணால் இந்த விஷப்பூச்சியை அவனோட எக்ஸ்பீரியன்ஸையை தான் பார்க்க போயிருப்பா. அவனும் வந்து, ஆமாம் நான் நியூயார்க் போகிறேன், நீ என்ன என் கூட வரியா" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்குறேன். "நீ வேறு அவசரப்பட்ட அந்த நிச்சயதார்த்தத்தை வேறு நிறுத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசிகிட்டு இருப்பானா. "ஆமாம் நீ வேறு ஒரு பொண்ணை அப்போ டேட் பண்ணிட்டு இருந்தியே, இப்போ என்ன அவளை கூட தான் சுற்றிட்டு இருக்கியா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த விஷம் கேட்பாளே. "இல்லை இல்லை அவளெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவள்லாம் போயிட்டா. நான் சிங்கிளாக தான் இருக்கேன். நீயும் கண்டிப்பாக என் அளவுக்கு ஒர்த்தான ஒரு பர்சனை வந்து பிடிச்சிருக்க மாட்டேன். ஸோ பெஸ்ட்டு நம்ம 2 பேருமே திருப்பியும் ஜாயின் பண்ணிக்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இவளுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாளே. பார்த்தா அங்கே ஜியான் இருப்பான் ஏர் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு. இவளும் அதை பார்த்துருவா. இவளும் சரி பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட போவாளே. "என்னது இது ஏர் டிக்கெட் தானே, இன்னும் ஊருக்கு போறியா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். "ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. "நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். நீ ஊருக்கு போகிறது அப்போ உண்மைதானா? ஜோவும் கூட வரலாம் என்ன" அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளா. "அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ
ஏன் அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவானே. இவளும் உடனே இங்கே பாரு, நான் உன்னை நிறைய வாட்டி இக்னோர் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ ஒரு வாட்டி கூட அதை சேஞ்ச் பண்ணிக்காமல் திரும்பி திரும்பி என்கிட்ட வந்துட்டு இருந்த. ஸோ நீ வந்து பத்தாத்துக்கு நான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் நீ சொன்னதே கிடையாது. நீ அதனால் எனக்காக நீ மாறுனதே கிடையாது. அதேமாதிரி நீயும் மற்ற பொண்ணுக்காக மாறிக்காத. ஒரு ஃப்ரெண்டாக நான் அதை மட்டும் தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். இப்போ நீ என்ன என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நான் இப்போ தப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை நீ தப்பாக இருக்கேன்னு நான் சொல்ல, சேஞ்ச் பண்ணிக்காத, உன் கேரக்டர் நல்ல கேரக்டர்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லுவாளாம். சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேறு போயிடுவான். இவனும் கிளம்பலான்னு சொல்லிட்டு போவாளே. பார்த்தா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போவாலாம். சரி ஓகே ஒன்றாவே இப்போ நியூயார்க் போகலாம் அப்படின்ட்டு வேறு கேட்பானே. இல்லை நான் நியூயார்க் போக போகிறேன் தான், ஆனால் எனக்கு பிடிச்ச பையனோட போக போகிறேன். அவன் இப்போ எனக்கு கூப்பிடல, பட் இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி நாங்கள் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு இவ கிளம்பிடுவா. இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே மேயர் வந்து நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். பார்த்தா சானோ வந்துட்டு, மேயர் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணுறீங்களா, உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணையும் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. யார் என்ன மாதிரி இருக்குமே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை பிரிட்டியாக ஒரு பொண்ணு இருந்தது, அவளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. அட ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு வர இவர் பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா இப்போ ஜோ வந்து பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாரு. நீ எல்லாம் எதுவும் எடுக்காது, நான் உன்னோட டார்க் நைட் நான் தானே, நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர பிளேட்டை பிடுங்க பார்ப்பாரு. பார்த்தா அந்த பிளேட்டில் இருக்கிறதுல இவள் கை மேலே ஊற்றிக்கும். ஐயோ அடிப்பட்ட கை மேலேயே ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு எடுத்து தொடச்சி விட்டுட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து ஜியானும் வந்துடுவான். ஜியான் இதை பார்த்துட்டு அடி பாவி கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுறாங்களான்னு பாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கூட நல்லா என்ஜாய் பண்ணிருக்காளேன்னு சொல்லிட்டு தப்பாக வேற புரிஞ்சுப்பான். கரெக்டாக இவனும் போவான், அவளும் வாய் வச்சுட்டு சும்மா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறான் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அதான் மேயர் இருக்கார்ல, மேயரை வச்சு க்ளீன் பண்ணவே எல்லாத்தையும் இவ்வளோ உங்களை நல்லா யூஸ் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஹெப்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் அப்லான்ஸ்லாம் போய் கலெக்ட் பண்ணுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட்ருவான். போயிட்டு இவன் நல்லா உங்களை யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு போயிடுவானா. இவளுக்கா மனசே கேட்காது, யாரடா பார்த்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் என்ன மேயரை யூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஆமாம் நீ என்ன நான் இல்லாதப்பெல்லாம் அவரை தானே நடுவில் கூப்பிட்டு வச்சுக்கிற, ஸோ நான் இல்லாத டைமில் அவர் தானே உனக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போது அவரே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிடுவானா. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். எது மேயர் வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு, உன்ன மாதிரி கிடையாது, உன்ன மாதிரி நல்லா ஓபி அடிச்சுட்டு எரும மாடு மாதிரி இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு கேட்டால் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓபிலாம் அவர் இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். பத்தாத்துக்கு உச்சக்கட்ட கோவத்தில் ஆமாம் நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்னல, இப்பயே போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திட்டு அவப்பாட்டு போயிடுவா. இவனுக்காக செம்ம ஹர்ட் ஆகிடும். சரி இப்போ கூட வருவான்னு பார்த்தா கடைசியில் இப்போ கூட வரணுன்னா நம்ம தான் காலில் வந்து கெஞ்சணும் போலியே. சரி ஓகே வேறு வழியில் போய் கெஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் பாட்டு கீழே வந்துடுவான். இவனும் உட்காந்துட்டு எல்லா பிளேட்டையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பானே. திடீர்னு பார்த்தா மாடு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். என்ன இவன் மாடு மாதிரி கத்துறான்னு சொல்லிட்டு பார்ப்பாளே. ஆமாம் நீ தான் என்ன எரும மாடுன்னு சொன்னல, சரி அதனால தான் மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்ப்பானே. சரி ஜோக்ஸ் அபாட், நான் ஏதோ தெரியாமல் பேசுகிறேன், டென்ஷனில் பேசுகிறேன்னு ஏதோ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருவா. இவன் இப்படிலாம் முடிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பானே. ஆமாம் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணலாம் விருப்பம் இல்லை, நான் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வேறு ஏஞ்சிக்கணும், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போய் என் பழைய வீட்டில் மரத்தெல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். எதுவும் மரம் நட போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாம் அது எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும் அதில் பழம்லாம் வருதுக்கு, ஸோ அதுக்குள்ளே நான் என் வீட்டையே ரெடி பண்ணுறேன், நானும் இங்கேருந்து என் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவேன்ல, நீ எங்கே போனாலும் பரவாயில்ல உன் அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு போகணும், நான் ஜாம்லாம் செஞ்சேன்னா உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். இவனா செம்ம டென்ஷன் ஆகிட்டே, எனக்கு ஜாமை வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு ஜாமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவான். ஆமாம் நீ எதுக்கு இங்கேருந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. இவனா திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட இல்லை யார்கிட்டையும் சொல்ல முடியாது, கவலைப்படாத, நான் இதுக்கப்புறம் நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டேன், நீ எனக்காக இது பண்ணு அது பண்ணணும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், ஸோ உன் இஷ்டம், இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான். மேலே உட்காந்துட்டு இவன் வேறு ஃபீல் பண்ணிருப்பானே அந்த டிக்கெட்ஸை பார்த்துட்டு, இதுக்கு மேலே இந்த செயினையும் இவகிட்ட கொடுக்க முடியாது, இந்த டிக்கெட்டும் இதுக்கப்புறம் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினையும் அந்த டிக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஓரமாக வச்சிருவான். சரி ஓகே நம்ம மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். until then bye bye.